பொள்ளாச்சியை அடுத்துள்ள வால்பாறை பகுதியில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து எதிரில் வந்த வாகனங்களின் மீது கண்மூடித்தனமாக மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், இந்த அரசு பேருந்து ஏற்படுத்திய விபத்தினால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறையிலிருந்து பல்வேறு எஸ்டேட் பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் வால்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து வெள்ளிமலை எஸ்டேட் பகுதிக்கு பேருந்தை செல்வகுமார் என்பவர் நேற்று முன்தினம் மாலை 16ஆம் தேதி இயக்கியுள்ளார். வெள்ளிமலை எஸ்டேட் பகுதிக்கு சென்றுவிட்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் வால்பாறை நோக்கி பேருந்து வந்துள்ளது. அதேபோல் வால்பாறையிலிருந்து கோவைக்கு சென்ற பேருந்தை ராமகிருஷ்ணன் என்பவர் இயக்கி வந்துள்ளார். இந்நிலையில் வெள்ளிமலை பகுதியிலிருந்து வந்த அரசு பேருந்தில் பிரேக் செயலிழந்த நிலையில் சாலையில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியவாறு அதிவேகமாக வந்துள்ளது. அதேபோல் அதே பகுதியில் எதிரே வந்த அரசு பேருந்து மீது இந்த பேருந்தானது நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பெரும் விபத்தும் ஏற்பட்டது. இதில் பேருந்தில் பயணித்த சுமார் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பேருந்து சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் மீது மோதி எதிரே வந்த அரசு பேருந்து மீதும் நேருக்கு நேர் மோதிய கண்காணிப்பு கேமரா பதிவுகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்துக்குள் நேருக்கு நேர் மோதும் இந்த பதவதைக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதேபோல் வால்பாறை பகுதியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் அதிக அளவில் பிரேக் செயலிழந்துதான் இயக்கப்பட்டு வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பேருந்துகளை சரியாக பராமரிக்கப்பட்டுள்ளன என்று பரிசோதனை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காயத்ரி, நன்றி சக்திவேல், விவரங்களை வழங்கியமைக்காக. தொடரும்